ஹலோ சினிஃபைல்ஸ். அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்துட்டு அப்போ ஜூலை 15 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணாத மண்டே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இந்தியன் 2 படத்தை பார்த்தது இப்போ 12 ஜூலையா 12 ஜூலை ரிலீஸ் ஆச்சு. ஃப்ரைடே பார்த்தேன். ஒரு படம் பார்த்து ஒரு போஸ்ட் ட்ரமேட்டிக் இஷ்யூக்கு நான் போனேன்னா அது இந்த படம் தான். ஒரு எத்தனை நாள் ஆச்சு, ஒரு மூணு நாளாக வந்துட்டு டிப்ரெஷன். ஒரு படம் பார்த்து ஒரு டிப்ரெஷனுக்கு போனேன்னா அது இதுதாங்க ஃபஸ்ட் டைம். சரி, நான் வந்துட்டு ரொம்ப வருஷமாக தியேட்டர் போகிற ஆளெல்லாம் கிடையாது. ஒரு வருஷமாக தான் தியேட்டர் போய் படங்கள் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு அதாவது ஒரு ஃப்ளாப் ஆனுச்சுன்னா, அது அதாவது நான் அந்த படத்தை வந்துட்டு எப்போ பார்ப்பேன், ரிலீஸ் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடும். அதுக்கப்புறமா தான் நான் பார்ப்பேன். இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சு பார்ப்பேன். டிவியில் வரும்போது நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ. அதுக்கப்புறம் தான் டெலகிராம், அதுக்கப்புறம் தான் ஓடிடியில் பார்க்க ஆரம்பிச்சது. அப்போயுமே வந்துட்டு ஒரு 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 அது ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் ஆயிருக்கும்ல, எனக்கு ஸ்பாயில் ஆயிரும். எப்படியும் கதை என்ன, யார் நடிச்சிருக்காங்க எல்லாருமே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால பெருசாக டிசப்பாயிண்ட் ஆனது கிடையாது. சரி, இந்த படம் ஃப்ளாப், இந்த படம் இதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுருப்பேன். ஆனால் இந்த ஒரு வருஷமாக நான் இது வரையும் பார்த்த படங்கள்லேயே வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லிட்டு எனக்கு பெருசாக இருந்தது கிடையாது. நிறையா படங்களுக்கு ஒரு சில படம் வேணா இருக்கலாம். சலார் போனப்போ வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த படம் வந்துட்டு சரியா இல்லை. பட் சலார் இந்தியன் 2 நாட் ஈக்குவல். ஏன்னா இந்தியன் 2 வந்துட்டு 2017 ஷூட்டிங் ஆரம்பிச்சு. அப்போ இருந்தே இந்த படத்துக்கு மேலே எனக்கு ஒரு இது இருக்குது. ஸோ ஒரு 7 வருஷமாக ஒரு படத்துக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு, அதுக்கப்புறம் அவங்க அப்டேட்ஸ் கொடுத்து, ட்ரைலர் கொடுத்து, எல்லாம் கொடுத்து, இப்போ படம் நல்லா இல்லங்கும் போது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகுது. ஒரு ஆஸ் அ சினிஃபைலாக இது ஒரு பெரிய அடியாக தான் இருக்குது எனக்கு. ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. என்னென்னா, சங்கர் சார் என்ன கேட்குறதுன்னா, ஆடியன்ஸை என்ன நினைக்கிறாரு அவர், என்ன எடுத்தாலும் பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரா என்னன்னு எனக்கு தெரில. இல்லை அவர் தெரியாமல் தான் அந்த தப்பு பண்ணாரா என்னெல்லாம் எனக்கு தெரில. எனக்கு இந்த படத்தில் என்ன பிரச்சனைங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு கூட சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவங்களாம் எப்படின்னா, சங்கர் சாரோட ஃபேனாவோ இல்லை உலகநாயகனோட ஃபேனாவோ அந்த மாதிரி இருந்து சொல்கிறாங்க. சில பேருக்கு உண்மையிலே இந்த இதை ஒர்க் ஆகிருக்கலாம். மேபி அவங்கெல்லாம் எப்படின்னா நிறைய அதாவது பாசிட்டிவோட எல்லா படங்களையும் பார்க்குற ஆட்களாக இருக்கலாம். பட் நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். புதுசான விஷயங்கள் நம்ம படத்தில் எதிர்பார்க்குறோம். ஏன்னா லைஃப்புங்கிறத வந்துட்டு மறந்துட்டு ரியல் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை பார்த்துட்ருக்கோம், பல இதை பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் மறந்துட்டு ஒரு 3 மணி நேரம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு வர நம்மளை வந்துட்டு இந்த மாதிரி அதாவது ட்ரெய்லரில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு படத்தை காமிச்சிட்டு தியேட்டருக்கு போனால் அங்கே வந்துட்டு படம் அவ்வளோ நல்லா இல்லைங்கும் போது இது ஒரு ஸ்கேம் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அது ஹாலிவுட்லலாம் சொல்லுவாங்க ட்ரைலர் பெயிட் அந்த மாதிரி. என்னென்னா ட்ரைலரில் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு காமிச்சிருப்பாங்க, அது படத்தில் இருக்கவே இருக்காது. மார்பிஎஸ் படம்னு நினைக்கிறேன். அதில் கூட ட்ரைலரில் வந்துட்டு ஸ்பைடர்மேனெலாம் டீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் படத்தில் ஸ்பைடர்மேனே இருக்க மாட்டாங்க. அது வந்துட்டு ட்ரைலர் பெயிட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கிளிக் பெயிட்டுன்னு நினைக்கிறேன். என்னென்னா ஒரு விஷயத்தை காமிச்சு இது இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா இருக்காது, ஏமாற்றிருப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு, பட் படம் அப்படி இல்லை. என்னை பொறுத்தவரையும் வந்துட்டு என்னன்னா ஒரு டைரக்ட் சீக்வல் அப்படிங்கும்போது படத்தோட அந்த ஃப்ளேவரை மாற்றாமல் கொடுக்கறது தான் ஒரு நல்ல சீக்வலாக நான் பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு சிங்கம் ஃப்ரான்ச்சைஸ் வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான சீக்வல்னு நான் சொல்லுவேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டில் இருக்கிற அந்த ஒரு சோலை, அந்த ஒரு ஃப்ளேவரை செகண்ட் தேர்ட் பார்ட்லேயும் மாற்றிருக்கவே மாட்டாங்க. இவன் நீங்கள் அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ், காஞ்சனா ஃப்ரான்ச்சைஸ்லாம் எவ்வளோ கிரிஞ்சு படங்கள் வந்தாலும் கூட கோர் பாயிண்ட் அவங்க மாற்றாமல் எடுத்திருப்பாங்க. அதனாலேயே வந்துட்டு அந்த படங்கள் வந்துட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். மேபி அரண்மனை 3 வந்துட்டு அந்த கோர் பாயிண்ட்டை மிஸ் பண்ணதுனால தான் ஃப்ளாப் ஆனிச்சு. காஞ்சனா 3யும் அப்படி தான். பட் அரண்மனை 4ல் வந்துட்டு அதை சரியாக பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் படம் ஹிட்டாக இருக்குது. ஸோ அந்த ஃப்ளேவரை மிஸ் பண்ணக்கூடாது இல்லை ஒரு டைரக்ட் சீக்வலுங்கும் போது. விக்ரமே எடுத்திங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு அது ஒரு ஸ்பை த்ரில்லர், ஓகேங்களா? அந்த ஸ்பை த்ரில்லர், ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர், அந்த ஃப்ளேவரை கொஞ்சம் கூட மாற்றாமல் அப்படியே நம்ம லோகேஷ் எடுத்திருப்பாரு. அதுலேயும் கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் இருக்கும், ஹீரோயின் இருப்பாங்க, சாங் இருக்கும், ஃபன்னான சாங் இருக்கும். அதே மாதிரி இதுலேயுமே சாங்ஸ் இருக்கும். மத்தள பத்தல வரும், அங்கே வேஸ்டட் வரும். ஸோ அந்த ஃப்ளேவரை மாற்றாமல் ஒரு சீக்வல் எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இந்தியன் 1 வந்துட்டு நான் ரீரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஜூனில். அப்போ தான் நான் போய் பார்த்தேன். நான் ஒரு டைம் தான் பார்த்தேன். இப்போ தான் பார்த்தேன். அது வரைக்கும் நான் இந்தியன் பார்த்ததே கிடையாது. கேள்விப்பட்டிருக்கேன் இந்தியன் ஒரு படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. படம் பார்த்துட்டு எனக்கு எப்படின்னா இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, 28ன்னு நினைக்கிறேன், 28ன்னு சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஒரு 2K கிட். ஆனால் எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு. எப்படின்னா எங்கேயுமே ஒரு லேகும் இல்லாமல், எங்கேயுமே வந்துட்டு என்னை டிசப்பாயிண்ட் பண்ணாமல் படம் அப்படி இருக்குது. சூப்பர் படம்டா, அப்போவே இப்படி எடுத்திருக்கீங்களேங்கிற மாதிரி இருக்குது. ஒரு கிளாஸான படமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதோட சீக்வலுங்கும் போது ஃப்ளேவர் மாற்றாமல் கொடுக்கறது தானே வந்துட்டு ஒரு டேரக்டரோட பெரிய பொறுப்பு.
ஃப்ளேவரே வேற மாரி இருக்கு இந்தியன் 2. இது அப்படியே ஒரு மாஸ் கமர்ஷியல்ன்னு நெனச்சுட்டாரா? இந்தியன் தாத்தா வந்துட்டு அதுல இருந்த மாரி இல்லையே! அதுல வந்துட்டு இந்தியன் தாத்தா வந்துட்டு வயசாயிருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு சீன்லயுமே அவருடைய மூவ்மெண்ட்லயே வந்துட்டு அந்த 70 வயசு ஒரு ஆளுங்கிறத கரெக்ட்டா காமிச்சிருப்பாங்க. அவர் நடக்கிற விதத்துல, அவர் பேசுற விதத்துல, அவர் ரியாக்ஷன்ஸ்லயும் கூட. ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு டாக்டர கொல்ல போயிருப்பாரு. அப்ப அந்த டாக்டர் கேட்பாரு. ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க அவங்க. ஸ்ட்ரக்சர் என்ன ஐசியூக்கான்னு கேட்பாங்கன்னா, "இல்ல உனக்கு" அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்துட்டு சொல்லம்போது ஒரு வயசானவர், ஒரு தைரியமான ஒரு வயசான ஒரு ஆள் சொல்றாருங்கிற மாரி ஒரு நல்ல ஒரு இதா இருக்குல்ல. படத்துல அவரு பேசவே மாட்டாரு இந்தியன் தாத்தா. மெதுவா சில டயலாக்ஸ் தான் இருக்கும். வந்து அந்த கீதா கோவிந்தம் படத்துல கூட சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதாவது அவரு பேசாமயே அவங்க ஒய்ஃப் கிட்ட கண்ணாலேயே கம்யூனிகேட் பண்றாங்க பாத்தியான்னு சொல்லிட்டு கீதா கோவிந்தம்ல சொல்லுவாங்க இந்தியன் படத்த வச்சு. ஸோ அப்படி ஒரு 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 படத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளா அமைஞ்ச ஒரு படம் வந்துட்டு, அதோட சீக்வல்ங்கும்போது, சிறிதளவு கொஞ்சம் கூட அந்த படத்துக்கு ஒட்டாம இருக்கே! ஒரு டைரக்ட் சீக்வல்னா, அந்த படத்தோடைய பாயிண்ட்ல இருந்து விலகாம இருக்கணும்ல. மொத்தமா விலகி இருக்கு இந்த படம். அதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா படுது இந்த படத்துல. பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தாத்தா அவரு பறக்குறாரு, ஓடுறாரு, அங்க போறாரு, இங்க போறாரு, ப்ராஸ்தெடிக் மேக்கப் போட்டு வராரு. என்ன இது? என்ன என்ன இதுங்கிற மாரி தான் இருக்கு. சரி அத ப்ராஸ்தெடிக் மேக்கப்லாம் கூட விடுங்களேன். ஏன்னா, அவரு வந்துட்டு புடிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் வராரு. அவங்க வர்ம கலையில ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. எரிச்சல் தாங்க வருது. இந்தியன் 1ல அந்த வர்மக்கலை ஏன்னா இப்ப தான் பார்த்தேன். இப்ப தான் நான் பார்க்குறேன். இத்தன வருஷம் நான் அந்த படம் பார்த்தது. இப்ப தான் நான் பார்த்தேன். ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த வர்மக்கலைய காட்டும்போது. அந்த வர்மக்கலையோட ஒவ்வொரு சீன்லயும் அந்த வர்மக்கலைய யூஸ் பண்ணும்போது, வாவ்! பாத்தியா செம்மையா இருக்குல்ல அந்த வர்மக்கலை. இது நமக்கு தெரிஞ்சா வேற லெவல்ல இருக்கும்ல அப்படின்னு தோணுது. அப்படியே இங்க வந்தா இந்த வர்மக்கலைய வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு? அவரு வர்மக்கலைய யூஸ் பண்ணி ஒருத்தன குதிரையா மாத்துறாரு. என்னங்க இது? ஒருத்தன வந்துட்டு பொண்ணா மாத்துறாரு. அப்புறம் இன்னொன்னு என்னமோ பண்ணாரு. அதாவது சப்பாத்தி கட்ட உருட்டுற அத வச்சு வர்மக்கலை பண்றாராமா. என்னங்க லாஜிக் இது? அ. சரி இப்ப பொண்ணா மாத்துறாரு சரி. இப்படி ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஒரு பொண்ணு இப்படிதான் ரியாக்ஷன் குடுப்பாங்களா? சரி அவன் பொண்ணா மாறிட்டான்னு வச்சுக்குவோமே. அவன் குடுக்குற ரியாக்ஷன் பார்த்தா பொண்ணு குடுக்குற மாரி இல்ல. தப்பான பெண்கள் குடுக்குற அந்த ரியாக்ஷன குடுத்துட்டு இருக்கான் அவன். ஸோ இப்படிதான் பேசிக்கா அப்ப என்ன சொல்ல வராரு சங்கர் சார் படத்துல? அப்ப என்ன சொல்ல வராரு அந்த சீன்ல? குதிரையா மாத்துறாரு. அந்த இடத்துல பேசிக்கான கான்செப்ட் என்ன வர்மக்கலை யூஸ் பண்ணா, ஓடணும்னு தோணிக்கிட்டே இருக்கும். அவன் சாகுற வரையும் ஓடுவான். அந்த ஓடுறதுங்கிற அந்த ட்ரிகர் வந்துட்டு அவன் மூளையில ஏற்பட்டுரும். இதானே பேசிக். ஆனா அந்த குதிரையோட கம்பேர் பண்ணி அவன் குதிரை கணைக்கிற சவுண்ட் விடுறாங்கிற மாரி காமிச்சது, கிரிஞ்சா தான் இருந்துச்சு. லிட்டரலி கிரிஞ்ச் அது. அது என்ன நான் சொல்றது? பார்க்கும்போது எப்படின்னா, இப்ப நமக்கு வந்துட்டு தெரியாத ஒரு டைரக்டர் வந்துட்டு ஒரு படம் எடுக்குறாரு. அந்த படம் கிரிஞ்சா இருக்குன்னா நம்ம கலாய்க்கலாம். நம்ம ஒரு டைரக்டருக்கு ஃபேனா இருக்கும்போது, அவர் ஒரு படம் பண்றாரு. அந்த படம் கிரிஞ்சா இருக்குன்னா, நமக்கு அவமானமா இருக்கு. ஆஸ் அ ஃபேனா. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைய குனியிற மாரி இருக்கு அந்த படத்த பார்க்கும்போது. சில இடங்கள் ஒர்க் ஆனுச்சு உண்மையிலேயே. எமோஷனல் சீக்வென்ஸ் ஒர்க் ஆனுச்சு. சித்தார்த்தோட எமோஷனல் சீக்வென்ஸ் செகண்ட் ஹாஃப்ல வந்து அதெல்லாம் ஒர்க் ஆனுச்சு. அப்புறம் ஜவான் மாரி கொஞ்சம் காமிச்சிருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் புடிக்கல. என்னன்னா, தவறுகள் நடக்க தான் செய்யுது சமுதாயத்துல. படங்கள் காட்ட தான் செய்றாங்க. நீங்க ஒரு ஒரு படம் எடுக்குறீங்க. அந்த படம் வந்துட்டு ஒரு பயங்கரமான இதெல்லாம் காட்டுறீங்க. எல்லாம் சரிதான். பட் முன்னாடி வந்த படங்கள் ஞாபகப்படுத்தாம இருக்கணும்ல. நெறைய படங்கள் ஞாபகப்படுத்துற மாரி இருந்துச்சு. நீங்க சொல்லலாம், நாங்க இத 7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி 7 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தீங்கன்னா, அந்த சீன்லாம் கட் பண்ணி வெட்டி எரிஞ்சிருக்கலாம்ல. ம். அதையே எங்களுக்கு போட்டு காட்டுறீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, லென்த் தான். 3 மணி நேரம் படம் ஓடுது. கிரிப்பாவே இல்ல. அனிமல் படம். அது லாஜிக் அத வந்துட்டு ஐடியாலஜியே அனிமல் தப்பாவே இருக்கட்டுமே. தப்பான ஒரு ஐடியாலஜி குடுக்குறாங்கன்னே வச்சுக்குவோம். ஸ்க்ரீன் பிளே வைஸ்ல அந்த படம் செம்ம ஸ்பீடு. 3 மணி நேரம் போரும் அடிக்கல. செம்ம ஸ்பீடா போகுது. ஒவ்வொரு சீனும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. நீங்க அந்த இத எடுத்துருங்க. ஐடியாலஜி பத்தி பேசுறப்ப இத எடுத்துருங்க. ஜாதி பத்தி பேசுறது, அந்த பொண்ண தப்பா பேசுறது, அதெல்லாம் எடுத்துருங்க. மத்தபடி எக்ஸ்பீரியன்ஸா பார்க்கும்போது அந்த 3 மணி நேரம் அவ்ளோ சூப்பரா இருக்கு. இந்த படம் எப்படி இருக்கு? அந்த படத்த நீங்க எடுத்து வச்சு இதுல ஏதாவது ஒரு சீன் நீங்க கட் பண்ணணும்னு எடுத்தீங்கன்னா, அந்த ஐடியாலஜி பேசுற அந்த சில சீன்ஸ மட்டும் தான் உங்களால வெட்டி எடுக்க முடியுமே தவிர, வேற எதையுமே வெட்ட முடியாது. அப்படி இருக்கும் படம். 3 மணி நேரம் முக்கியங்கிற மாதிரி. இதுல இதுல வெட்டணும்னு எடுத்தா 2 1/2 மணி நேரத்த வெட்டி வீசிறலாம் போல. அந்த மாரி தான் இருக்கு. லிட்டரலா. வராரு இப்ப என்னன்னா, தாத்தா என்ன சொல்றாரு? உங்க வீட்ல தப்பு செய்றவங்கள வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. சரிதான். எக்ஸ்போஸ் பண்றதா இருக்கும்போது, இப்ப சித்தார்த் இருக்காரு. அவரோட வீட்ல வந்துட்டு இருக்கிற சமுத்திரக்கனி அவர வந்துட்டு செக் பண்றாரு, எக்ஸ்போஸ் பண்றாரு ஒரு சீன். அப்புறம் அடுத்து பிரியா பவானி சங்கர். அவங்க இதே மாரி பண்றாங்க ஒரு சீன்.
அடுத்து ரிஷி பண்றாரு. அடுத்து ஜெகன் பண்றாரு. அடுத்து எங்கேயோ ஒரு குஜராத் ஏதோ ஒரு வடநாட்ட காட்டுறாங்க. அங்க ஒருத்தவங்க பண்றாங்க. இந்த பக்கம் ஒரு ஆந்திரால காட்டுறாங்க. அங்க ஒருத்தவங்க பண்றாங்க. சேம் விஷயம் தான். சேம் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்கு? நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேனே. கத்தி படம் பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு சீன்ல வந்துட்டு கதிரேசன் ஒருத்தர் கால் பண்ணுவாரு. கால் பண்ணி, "நீங்க இந்த மாரி எங்களுக்கு வந்துட்டு கோர்ட்ல வந்து பேசணும். நீங்க வந்து இந்த மாரி சொல்லணும். அதாவது எங்களுக்கு ஆதரவா பேசணும்னு" சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுவாரு. அவர் என்ன சொல்லுவாரு, "இந்த மாரி எங்கள அக்ரீமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. எங்க பாஸ்போர்ட்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்கு. எங்களால வர முடியாதுன்னு" சொல்லுவாரு. ஒரு சீன். 2வதா இன்னொரு நபருக்கு ஃபோன் பண்ணுவாரு. அதே விஷயத்த காட்டுவாங்க. 3வதா ஃபோன் பண்ணும்போது, அதே விஷயத்த ரிப்பீட்டா காட்டுனா, ஆடியன்ஸ் என்ன ஆவாங்க? அதனால தான் மான்டேஜ்ல போடுவாங்க. பேக்கிரவுண்ட்ல மியூசிக் ஓடும். அந்த சீன்ஸ் எல்லாம் அப்படியே நகரும். ஒவ்வொருத்தரும் அதே தான் சொல்ற மாரி காட்டுவாங்க. இதான ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு எடிட்டர், ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு டைரக்டர் பண்ண வேண்டிய வேல. வந்த சீனே தான் வருது. லிட்ரலா வந்துட்டு, அத நீங்க ஒரு மான்டேஜா ரெடி பண்ணி குடுத்திருந்தா, அனினா அந்த இடத்துல வேற லெவல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் அனினா கைகள் கட்டப்பட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவரு வந்துட்டு நீங்க சொல்லலாம். ரஹ்மான் சார் பண்ணியிருந்தா அப்படி பண்ணியிருப்பாரு, இப்படி பண்ணியிருப்பாரு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ரஹ்மான் சார்ட்ட குடுத்திருந்தா, கேலண்டர் சாங்க்கு பதிலா அதே மாரி வேற ஒரு சாங் அந்த இடத்துல வந்திருக்கும். தாத்தா வராரு சாங் குத்து சாங். அதுக்கு பதிலா அந்த இடத்துல வேற மாரி ஒரு குத்து சாங் வந்திருக்கும். அவ்வளதானே தவிர, இவரு பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். இவரு பண்ணியிருந்தா மொக்கன்னு சொல்லவே முடியாது. நீங்க பேக்கிரவுண்ட் ஸ்கோர குறை சொன்னீங்க அப்படின்னா, நான் வந்து சொல்லுவேன், சீன் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு. ஒரு டைம் யுவன் ஒண்ணு சொல்லியிருப்பாரு. அ ஸ்டார் பட சமயத்துல. அவர்ட்ட வந்துட்டு இளன் கேட்டிருப்பாரு. அதாவது ஸ்டார் படத்தோட டைரக்டர் கேட்டிருப்பாரு. நீங்க வந்துட்டு பழைய யுவன் இல்லன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்களே, அது ஏன்னு கேட்கும்போது அவரு சொல்லுவாரு. இப்போ ஒரு டைரக்டர் வந்துட்டு ஒரு கதை சொல்றாருன்னா, அந்த கதை வந்துட்டு அந்த கதை தான் ஒரு மியூசிக்க உள்ள இருந்து வர வைக்கும். கதை நல்லா இல்ல, இல்ல அவங்க சொல்ற விதம் நல்லா இல்லங்கும்போது, இல்ல அவங்க வந்துட்டு கதைக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு ஜானர் சொல்றாங்கங்கும்போது, அந்த சாங் நல்லா வராதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்படிதான். ஒரு சீன் நல்லா இல்லன்னா, அதோட பேக்கிரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்காது. இந்த படத்துல ஓஎஸ்டி போடுறதுக்கு என்ன இடம் இருந்துச்சு? ஏதாவது செட் பீஸ் இருந்துச்சா ஓஎஸ்டி போடுறதுக்கு? இப்ப நான் சொல்றேன். லியோ எடுத்துக்கோங்களேன். ஒரு பெரிய சேஸ் சீக்வென்ஸ் வருது. அந்த சேஸ் சீக்வென்ஸ்ல இங்க இப்படி ஆரம்பிக்குது, இது இது நடக்குது, இந்த கார் இப்படி உடையுது, இது இப்படி நடக்குது, இது இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏத்த மாரி பீட்ஸ் வச்சு ஒரு ஓஎஸ்சி ரெடி பண்ண முடியும். இதுல வர அந்த இந்தியன் 2வோட சேஸ் சீக்வென்ஸ் எப்படி இருக்கு? வராரு, போறாரு, தொரத்துறாங்க, போறாரு, தொரத்துறாங்க, போறாரு, தொரக்குறாங்க. அங்க குதிக்கிறாரு, இங்க குதிக்கிறாரு, மெட்ரோவுக்கு வராரு. அங்க இருந்து ஒரு கட்டு இப்படி திரும்புறாரு, இப்படி திரும்புறாரு, திரும்பவும் வராரு. 15 நிமிஷம் ஓடிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல ஒரு இடத்துல போய் ஒரு ஃபைட் வேற. இதுல எப்படிங்க ஓஎஸ்டி பண்ண முடியும்? ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாரு? அணியால என்னதான் பண்ண முடியும்? அவர் முடிஞ்ச அளவுக்கு சாங்க பக்காவா பண்ணி குடுத்துட்டாரு. அதுலயும் 2 சாங் படத்துல வரல வேற. இதுல இண்டியன் 3 வந்துட்டு போட்டு காட்டுறீங்க. அந்த கிளிம்ஸ். நெறைய பேர் இந்த கிளிம்ஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க. பட் எனக்கு அது புடிக்கல சத்தியமா. என்னன்னா, கிளிம்ஸ் நல்லா இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் என்னன்னா, நீங்க இது இப்படி காமிச்சது எனக்கு புடிக்கல. அதாவது இப்ப எப்படின்னா, ஆ ஒரு நல்ல விருந்து சாப்பிட்டுட்டு கடைசியா ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா நல்லாருக்கும். ஒரு நல்லா இல்லாத ஒரு விருந்து சாப்பிட்டு கடைசியா ஸ்வீட் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அதான் நான் கேட்கிறேன். கேவலமான ஒரு சாப்பாட சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் சாப்பிடும்போது அது ஃபுல்ஃபில்லா இருக்காதுல்ல. அப்படிதான் நான் சொல்றேன். நீங்க இந்தியன் 3 தான் சூப்பர் படம் அப்படின்னா எதுக்காக இந்தியன் 2? என்னோட ரூ. 190 என்ன? நான் வந்துட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த ரூ. 190 கொண்டு வந்து குடுக்குறேன். அப்ப அந்த ரூ. 190க்கு என்ன மதிப்பு? அப்ப ஆடியன்ஸ் எப்படி பார்க்குறீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதான் நான் கேட்க விரும்புறேன். எப்படின்னா, டேக் இட் ஃபார் கிராண்டடா? அப்படிதான் படம் எடுக்கிறீங்களா? அதாவது இவன் என்னமோ அவன் காசு காசு வந்தா போதும். நான் வந்துட்டு ஒரு படம் எடுத்திருக்கேன். இவ்வளோ காசு போட்டிருக்கேன். இத நான் 2 படமா ரிலீஸ் பண்ணா எனக்கு 2 லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அப்படிதான் அதான் எனக்கு தோணுது. அப்படிதான் எனக்கு தோணுது. காசு வரணும். அதனால நான் 2 படமா ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? இது எந்த விதத்தில நியாயம் தான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஆடியன்ஸுக்கு வந்துட்டு நல்ல ஒரு இத குடுக்கணும்னு ஒரு ஆசை கிடையாது. ஆ காசு தான் மேட்டரா? ஏன் நம்ம லோக்கி என்ன நெனச்சா விக்ரம் 2 படமா கூட எடுத்திருக்க முடியும் அவரால. ஏன்னா, அந்த கதையில வந்துட்டு நெறைய விஷயங்கள் சொல்லப்படல. ஏஜிங் ப்ராசஸ் பண்ணி நெறைய சீன்ஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அவரு நெனச்சிருந்தா 2 படமா பண்ணியிருக்கலாமே! அவரு ஏன் அவ்ளோ கம்ப்ரஸ் பண்ணி ஒரு படம் எடுக்குறாரு? அதுலயே நெறைய விஷயம் சொல்லப்படும். நெப்போலியனுக்கு சீன் வச்சிருக்காரு. அப்புறம் அதுலயே சில ஸ்பின் ஆஃப்க்கு வந்துட்டு சில லீட்லாம் வச்சிருந்தாரு. அந்த லீட் எதுவுமே படத்துல வரல. ஏன் வரல? ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள நம்ம சொல்ல வேண்டியத கரெக்ட்டா சொல்லிட்டு ஆடியன்ஸ இது பண்ணிறக்கூடாது, லேக் ஆயிறக்கூடாதுன்னு ஒரு யோசிக்கிறார்ல. ஒரு மனுஷன் யோசிக்கிறார்ல. அதானே ஒரு டைரக்டரா பண்ண வேண்டியது. இது எனக்கு புரியல சத்தியமா. எனக்கு இது 4 நாளா நான் அந்த வீடியோ எடுக்கணுமா? வேணாமா? அதாவது இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு யூடியூப் சேனல்.
ஏதோ ஒரு நல்ல கன்டென்ட் போய்க்கிட்டு இருக்கு. சினிமா பத்தி பேசி ஏதோ ஒண்ணு பண்ணலாங்கும்போது, இந்த மாரிலாம் பண்ணா எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் அதுக்கப்புறம் அந்த YouTube கன்டின்யூ பண்றதுக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் நெறையா பேசணும்னு நெனச்சேன். பட் எனக்கு புலம்புறது புடிக்கலங்க சத்தியமா. எனக்கு இதுக்கப்புறம் இத பத்தி என்ன பேசுறது? நம்ம விட்டுறலாம். இந்தியன் 3க்கு எனக்கு பெருசா ஹைப்பே கிடையாது. அப்பன்னா நான் வருவேன். தியேட்டருக்கு வருவேன். வந்து படம் நல்லா இருந்துச்சு அப்டின்னா, ஓகே. நல்ல படம்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். பாராட்டுறதெல்லாம் நல்லா இருந்தா பார்க்கலாம். அதாவது என்னோட ஹைப்புங்கிறது மொத்தமா இதாயிடுச்சு. அந்த படம் இப்போதைக்கு வந்துட்டு ரொம்பவும் பயங்கரமா இருக்கணும். விக்ரம விட பயங்கரமா இருந்தா தான் அந்த படத்த பத்தி நான் பாராட்டுவேன். இல்லன்னா நான் பேசிக்கா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு. நல்லா இல்லன்னா நல்லா இல்ல. அதான். எனக்கு இப்ப என்ன பயம் அப்டின்னா, கேம் சேஞ்சர் நெனச்சு தான் பயம். ராம் சரணுக்கு ராஜமௌழி ஒரு இத செட் பண்ணி வச்சுட்டாரு. இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ் எல்லா எல்லா நாடுகள்லயும் ரிலீஸ் ஆகுற எல்லா மொழி படத்தையுமே பார்க்குற அந்த இன்டர்நேஷனல் ஆடியன்ஸுக்கு ராம் சரண் இப்போதைக்கு ஒரு காட் ஃபிகர். அவரு பயங்கரமான ஆக்டருங்க. ட்ரிபிள் ஆர் மாரி ஒரு படம் நடிச்சவங்க அப்படின்னு அவங்க நெனச்சிட்டு இருக்காங்க. கேம் சேஞ்சர் மட்டும் சொதப்பிருச்சுன்னா அவரோட கெரியர் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்க இல்ல கெரியர் என்ன ஆகும்னு யோசிச்சுக்கங்கன்னு நான் சொல்றேன். ஒருவேள கேம் சேஞ்சர் இப்ப நீங்க போய் பார்த்து இந்த வீடியோ சங்கர் சார் பார்ப்பாரான்லாம் எனக்கு தெரியல. மேபி பார்த்தா சொல்றேன். ஒருவேளை கேம் சேஞ்சர் நீங்க பார்க்கும்போது நல்லா இல்லன்னு தோணுச்சுன்னா, தயவு செஞ்சு ஏதாவது மாத்துங்க. அதையும் இதே மாரி சொதப்பிறாதீங்க. ஒரு மனுஷன் அவருடைய கெரியர் நல்லா போயிட்டுருக்கு. ட்ரிபிள் ஆர்க்கு அப்புறம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படம் நல்லா வரணும். அதான் எனக்கு பயமா இருக்கு. அந்த படம் நெனச்சா தான் எனக்கு பயமா இருக்கு. அவங்க வந்துட்டு ஒரு தமிழ் டைரக்டர் அது அவ்வளோ பெரிய டைரக்டர்ன்னு சொல்லி ஆந்திரால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படம் சொதப்பிருச்சுன்னா சத்தியமா முடியாதுங்க. எனக்கு நெறைய நெறைய யோசிச்சேன். நெறைய கம்பேரிசன் பண்ணலாம். இந்தியன் 1ல இதுக்கும் நெறைய மத்த படங்கள் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்து பேசலாம்னு நெனச்சேன். எனக்கு முடியல. இத பத்தி பேச, பேச எனக்கு இருக்கிற மென்டல் பீஸ் தான் போகுது. நான் இதுலருந்து வெளிய வரக்கே கொஞ்ச நாள் ஆனுச்சு. கொஞ்சம் 4 நாள் ஆயிடுச்சு. சரி விடுங்க. நாளைக்கு ராயன் ட்ரெய்லர் வருது. ட்ரெய்லர பத்தி நான் ஏதாவது பேசுறேன். அந்த வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். ஓகேவா? அதுவரைக்கும் பாய் ஃப்ரம் மிஸ்டர் ஸ்மார்ட் சென்டர்.